தாமிரபரணி ஆற்றில் 80,000 கனஅடியிலிருந்து 20,000 கனஅடியாக குறைந்த நீரின் அளவு. சாலைகளில் தண்ணீர் வடிந்த நிலையில் இயல்பு நிலைக்கு திரும்பும் நெல்லை மாவட்டம். நெல்லையில் சொரிமுத்தையனார் கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி. அகஸ்தியர் அருவிக்கு செல்ல விதிக்கப்பட்ட தடை தொடரும் என வனத்துறை தகவல். தூத்துக்குடியில் மழை விட்டாலும் வடியாத தண்ணீர். குடியிருப்புகளை வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் வீடுகளுக்குள் முடங்கிய மக்கள். கனமழை எச்சரிக்கையால் திருச்செந்தூர் கோயிலுக்கு வர 2வது நாளாக சுற்றுலா பயணிகளுக்கு தடை. உள்ளூர் பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி. கடலூர் மாவட்டம் வீராணம் ஏரியில் திறக்கப்பட்ட உபரி நீரால் வெள்ளக்காடான கிராமங்கள். பாதுகாப்பான இடங்களை தேடி தண்ணீரில் மிதந்து சென்ற மக்கள். கனமழையால் தஞ்சாவூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஆயிரக்கணக்கான ஏக்கரில் நெற்பயிர்கள் சேதம். அரசு உரிய நிவாரணம் வழங்க விவசாயிகள் கோரிக்கை. தென் மாவட்ட மழை பாதிப்புகள் குறித்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக ஆய்வு. பாதிப்புகளை கணக்கிட்டு விரைவில் நிவாரணம் வழங்க ஆட்சியர்களுக்கு உத்தரவு. சென்னை புழல் ஏரியில் தண்ணீர் திறக்கப்பட்டதால் குளம் போல மாறிய மாதவரம் வடபெருவாக்கம் பிரதான சாலை. பூண்டி நீர்த்தேக்கத்தில் 16,000 கனஅடி நீர் திறப்பால் கொசஸ்தலை ஆற்றில் வெள்ளம். வங்கக்கடலில் அடுத்த 24 மணி நேரத்தில் உருவாகிறது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. நாளை மறுநாள் நாகை, திருவாரூர், கடலூர், மயிலாடுதுறை மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யும் என வானிலை மையம் கணிப்பு. பரபரப்பான அரசியல் சூழலில் இன்று நடைபெறுகிறது அதிமுக பொதுக்குழு கூட்டம். சென்னை வானகரத்தில் பிரம்மாண்ட ஏற்பாடு. கோவில்பட்டி சிறுவன் மரண வழக்கில் ஆட்டோ ஓட்டுநர் கைது. பாலியல் தொல்லை கொடுத்ததில் சிறுவனுக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்ததாக தகவல். உடல்நலக்குறைவால் காலமான காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் உடலுக்கு தலைவர்கள் அஞ்சலி. சென்னை முகலிவாக்கத்தில் இன்று மாலை இறுதிச் சடங்கு. கன்னியாகுமரியில் கார் விபத்தில் நூலிடையில் உயிர் தப்பிய பெண். பதைக்க வைக்கும் CCTV காட்சி. நேரம் கிடைத்த போதெல்லாம் அரசியல் சட்டத்தை காங்கிரஸ் கட்சி வேட்டையாடியதாக பிரதமர் மோடி கடும் தாக்குதல். ஒரு குடும்பம் மக்களின் உரிமைகளை நசுக்கியதாக மக்களவையில் குற்றச்சாட்டு. அரசியலமைப்பு சட்டத்தை காக்க எதிர்க்கட்சிகள் போராடி வருவதாக மக்களவையில் ராகுல் காந்தி பேச்சு. அரசமைப்புக்கு மாற்றாக மனு தர்மத்தை தூக்கி பிடித்தவர் சாவர்கர் என்றும் விமர்சனம். டெல்லி செல்லும் போராட்டத்தை மீண்டும் தொடங்கிய விவசாயிகள். ஷம்பு எல்லையில் தண்ணீரை பீச்சடித்து தடுத்து நிறுத்திய காவல்துறை.
3 நாள் பயணமாக இன்று இந்தியா வருகிறார் இலங்கை அதிபர் அனுரகுமார திஸநாயக்க. முதல் வெளிநாட்டு பயணத்தில் குடியரசுத் தலைவர் பிரதமரை சந்திக்கிறார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான 3வது டெஸ்ட் போட்டியின் முதல் நாள் ஆட்டம் மழையால் பாதிப்பு. 2ஆம் நாள் ஆட்டத்தில் 3 விக்கெட்டுகளை இழந்த நிலையில் 100 ரன்களை கடந்த ஆஸ்திரேலியா. பாஜக ஆட்சிக்கு வந்த பின் அரசியலமைப்பு சட்டத்தின் மீது மதிப்பு வைத்து தேவைப்பட்ட திருத்தங்கள் செய்யப்பட்டதாக கூறிய பிரதமர் மோடி, நாட்டின் ஒற்றுமைக்கு தடைக்கல்லாக இருந்த அரசமைப்பு சட்டத்தின் 370வது பிரிவை தாங்கள் நீக்கியதாக தெரிவித்துள்ளார். அரசியல் சாசனம் அமல்படுத்தப்பட்டு 75 ஆண்டுகள் நிறைவடைந்ததை ஒட்டி மக்களவையில் நடைபெற்ற விவாதங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பதிலளித்தார். போது அவர், நேரம் கிடைத்த போதெல்லாம் அரசியல் சட்டத்தை காங்கிரஸ் கட்சி வேட்டையாடியதாகவும் நேரு விதைத்த விஷ விதைக்கு தண்ணீர் ஊற்றி வளர்த்தவர் இந்திரா காந்தி என்றும் சாடினார். नेहरू जी ने शुरू किया, इंदिरा जी ने आगे बढ़ाया और राजीव जी ने भी उसको ताकत दी, खाद पानी देने का काम किया. क्यों? संविधान के साथ खिलवाड़ करने का लहू उनके मुंह लग गया. எம்பி பதவியை நீதிமன்றம் பறித்ததால் கோபத்தில் எமர்ஜென்சியை இந்திரா காந்தி கொண்டு வந்ததாகவும் மோடி விமர்சித்தார். और उनको एमपी पद छोड़ने की नौबत आई तो उन्होंने गुस्से में आकर के देश पर इमरजेंसी थोप दी, आपातकाल लगा दिया अपनी कुर्सी बचाने के लिए. ஒரே குடும்பம் நாட்டின் அரசியல் சாசனத்தை அனைத்து மட்டங்களிலும் சிதைத்ததாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார். மதத்தின் அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்குவதற்கு அண்ணல் அம்பேத்கர் எதிர்ப்பு தெரிவித்ததாக குறிப்பிட்ட பிரதமர், அவரின் சிந்தனைகளை பொருட்படுத்தாமல் இன்றளவும் வாக்கு வங்கி அரசியலுக்காக மத அடிப்படையில் இடஒதுக்கீடு வழங்க காங்கிரஸ் முயற்சிப்பதாக விமர்சித்தார். காங்கிரஸ் கட்சியின் மதவாத செயல்களால் நாடு முழுவதும் பொது சிவில் சட்டத்தை அமல்படுத்த வேண்டிய தேவை எழுந்திருப்பதாகவும் அதனை அமல்படுத்த முழு பலத்துடன் செயல்பட்டு வருவதாகவும் பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்தார். ஓபிசிகளுக்கு இடஒதுக்கீடு வழங்க பரிந்துரைத்த மண்டல் அறிக்கையை காங்கிரஸ் அரசு குப்பை தொட்டியில் வீசியதாகவும் பிரதமர் குற்றம் சாட்டினார். விவாதத்தின் போது பேசிய மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி, அரசியலமைப்பில் இந்தியாவுக்கானது எதுவும் இல்லை என்பதில் RSS தலைவரான சாவர்கர் உறுதியாக இருந்ததாகவும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு மாற்றானது மனுஸ்மிருதி என்பதை தொடர்ந்து வலியுறுத்தி வந்ததாகவும் கூறினார். இதை எதிர்த்தே தாங்கள் போராடி வருவதாகவும் ராகுல் காந்தி தெரிவித்தார். And on this side are the defenders of the idea of the constitution. And from each state we have one. If you ask us Tamil Nadu, we will tell you Periyar. If you ask us Karnataka, we will say Basavana. ஏகலைவனின் கட்டை விரலை துரோணர் வெட்டியதைப் போல ஒட்டுமொத்த இந்தியாவின் கட்டை விரலை வெட்ட மத்திய பாஜக அரசு முயற்சி செய்வதாக சாடிய ராகுல் காந்தி, தாராவி மறுசீரமைப்பு திட்டத்தை அதானி நிறுவனத்திற்கு தாரை வார்த்ததன் மூலமாக அந்த பகுதியில் இருந்த தொழில் முனைவோர்களின் கட்டை விரல் வெட்டப்பட்டிருப்பதாகவும் விமர்சித்தார். விவாதத்தின் போது பேசிய திமுக எம்பி ராசா, அரசியல் சாசனத்திற்கு எதிராக பாஜக செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டினார். அரசியல் சாசனம் என்பது ஒரு கட்சியினருக்கானது அல்ல என்றும் அவர் கூறினார். Sir, he claims the document of the constitution cannot be treated as a single party document. My only question is, show me in one occasion RSS or Hindu Mahasabha, that is your forefathers, what type of contribution they gave in the constitution making process. ராசா பேசிய போது அவையை நடத்தி கொண்டிருந்த ஜெகதாம்பிகா பால் அடிக்கடி குறுக்கிட்டதால் திமுக எம்பிக்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்தனர். ஈரோடு கிழக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி முன்னாள் தலைவருமான EVK இளங்கோவன் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார்.
ஈவிகேஎஸ் இளங்கோவன் காய்ச்சல் காரணமாக கடந்த நவம்பர் 11ஆம் தேதி தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பரிசோதனையில் அவருக்கு நுரையீரல் சார்ந்த பாதிப்பு உறுதி செய்யப்பட்டு அதற்கான சிகிச்சை அளிக்கப்பட்டு வந்தது. வெண்டிலேட்டர் உதவியுடன் சிகிச்சை பெற்று வந்த ஈவிகேஎஸ் இளங்கோவன் சிகிச்சையை பலனின்றி நேற்று காலை காலமானார். இதையடுத்து சென்னை சத்தியமூர்த்தி பவனில் உள்ள அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டது. மருத்துவமனையிலிருந்து எடுத்து செல்லப்பட்ட ஈவிகேஎஸ் இளங்கோவனின் உடல் சென்னை மணப்பாக்கத்தில் உள்ள அவருடைய வீட்டில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உள்ளிட்டோர் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தினர். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ, காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் ஆகியோரும் ஈவிகேஎஸ் இளங்கோவன் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். ஈவிகேஎஸ் இளங்கோவன் தலை சிறந்த பேச்சாளர், பண்பாளர், பயப்பட மாட்டார். எந்த ஆபத்து வந்தாலும், எந்த எதிர்ப்பு வந்தாலும் பயப்பட மாட்டார். அதிகாரத்திற்கோ ஆணவத்திற்கோ பயப்படாமல் ஒரு தன்மானமிக்க தலைவராக தன்னை அடையாளப்படுத்திக் கொண்ட அவர் தமிழக காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியில் மட்டுமல்ல, தமிழக மத்தியிலும் பெரும் மதிப்பும் செல்வாக்கும் பெற்றிருந்தார். அதிமுக சார்பில் முன்னாள் அமைச்சர்கள் ஜெயக்குமார், செங்கோட்டையன் ஆகியோர் நேரில் அஞ்சலி செலுத்தினர். தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை, முன்னாள் தலைவர் தமிழிசை, நடிகை குஷ்பு ஆகியோரும் அஞ்சலி செலுத்தினர். மாறுபட்ட கருத்துக்கள் எங்களுக்குள் இருந்தாலும், சித்தாந்த ரீதியாக வேறுபாடுகள் இருந்தாலும் கூட எல்லோரும் தமிழகத்தினுடைய வளர்ச்சிக்காக, மக்களுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்டவர்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே பாலகிருஷ்ணன், நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் மற்றும் பல்வேறு கட்சிகளின் நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்டோர் அஞ்சலி செலுத்தினர். கட்சி அவர் ஏற்றுக்கொண்ட கட்சியின் கொள்கை பாதை வேறு, நாங்கள் ஏற்றுக்கொண்ட அரசியல் கொள்கை நிலைப்பாடுகள் வேறு என்று இருந்தாலும் அதை தாண்டி ஒருவருக்கொருவர் அன்பும் பாசமும் மதிப்பும் வைத்திருந்தோம். ஈவிகேஎஸ் இளங்கோவனின் இறுதி ஊர்வலம் இன்று பிற்பகலில் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டின் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவின் செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை வானகரத்தில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நடைபெற உள்ளது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு இடத்தில் கூட வெற்றி பெறாத அதிமுக 7 இடங்களில் டெபாசிட் இழந்தது. இதனால் அடிமட்டத்தில் கட்சியை பலப்படுத்த மூத்த நிர்வாகிகள் 10 பேர் அடங்கிய கள ஆய்வுக்குழுவை கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அமைத்தார். இந்த குழு தமிழ்நாடு முழுவதும் பயணம் செய்து கட்சியின் நிலவரங்களை ஆய்வு செய்து எடப்பாடி பழனிசாமியிடம் விவரங்களை தெரிவித்துள்ளது. இந்த கள ஆய்வின் முடிவுகள் பொதுக்குழுவில் எதிரொலிக்குமா என்ற எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது. உட்கட்சி தேர்தலை நடத்துவது, டங்ஸ்டன் சுரங்கத்திற்கு எதிர்ப்பு தொடர்பான தீர்மானங்கள் அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்படும் என்று கூறப்படுகிறது. இன்னும் 1.5 ஆண்டுகளில் சட்டப்பேரவை தேர்தல் நடைபெற இருக்கும் நிலையில் முக்கியத்துவம் பெற்றுள்ள இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கூட்டணி வியூகங்கள் அமைக்கும் அதிகாரத்தை எடப்பாடி பழனிசாமிக்கு அளிக்கும் தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்றும் கருதப்படுகிறது. தேர்தலுக்கு தயாராவதில் அடுத்த 15 மாதங்கள் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதால் இந்த காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியின் சுற்றுப்பயணம் உள்ளிட்டவை குறித்து முடிவு செய்யப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. மொத்தத்தில் இந்த பொதுக்குழு அதிமுகவினரை உற்சாகப்படுத்தும் வகையில் இருக்கும் என்று முன்னாள் அமைச்சரும் மூத்த நிர்வாகியுமான ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். கழகத்தை பொறுத்தவரை ஒரு எழுச்சியான இயக்கம், என்றைக்கு அசைத்து கூட பார்க்க முடியாத ஒரு இயக்கம் என்கிற வகையிலே எடுத்து சொல்வதற்கும் உரிய வசதியாகத்தான் நிச்சயமாக இந்த பொதுக்குழுவை ஒவ்வொரு தமிழ்நாட்டை சார்ந்தவர்களும் சரி, அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களும் சரி பார்க்கின்றார்கள். ஆனால் தங்களை சுய பரிசோதனை செய்து கொள்ள வேண்டிய இடத்தில் உள்ள அதிமுக தலைமை பொதுக்குழு கூட்டத்தில் அடிமட்ட நிர்வாகிகளை பேச வைத்து அவர்களின் மனநிலையை அறிந்து கொள்ள வேண்டும் என்று மூத்த பத்திரிகையாளர்கள் கூறுகின்றனர். நிர்வாகிகள் எல்லாம் மாற்றி அமைக்கணும்னு கூட அடிமட்ட தொண்டர்கள்ட்ட ஒரு குரல் இருக்குது. ஏன்னா 2017 பார்த்தீங்கன்னா 90% இடங்களில் பார்த்தீங்கன்னா அதே பழைய நிர்வாகிகள் தான் கண்டினியூ பண்ணுறாங்க.
அது வந்து பலவிதமான அதிருப்திகளை வந்து கீழ்மட்டத்தில் தொண்டர்கள்ட்ட ஏற்படுத்தியிருக்கிறத பார்க்குறோம். அதோட விளைவு தான் பார்த்தீங்கன்னா கள ஆய்வு கூட்டங்களில் வந்து பிரச்சனைகள்லாம் நடக்கிறத நம்ம பார்க்குறோம். நம்ம ஆக்கப்பூர்வமாக இந்த கட்சியை நம்ம எப்படி எடுத்துகிட்டு போகணும், எப்படி பலப்படுத்தணும் போன்ற விஷயங்களை வந்து கீழ்மட்டங்கள்லேருந்து இருக்கிற வர ஆலோசனைகளை கேட்டு அதன்படி கட்சியை வந்து எடுத்துக்கொண்டு போக வேண்டிய அவசியம் இருக்குது. இப்போ சின்ன பிரச்சனை வேறு அங்கே இருக்கிறதுனால பாஜகவோட இவருடைய உறவு போன்ற விஷயங்கள்லாம் ஒரு முக்கியமான பிரச்சனைகளாக இருக்குது. சட்டப்பேரவை தேர்தலை எதிர்கொள்வதற்கான அடித்தளமாக அதிமுக பொதுக்குழு கூட்டம் அமையுமா? முக்கிய முடிவுகள், அதிரடி மாற்றங்கள் நிகழுமா என்பதை தமிழ்நாடு அரசியல் களம் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக சுபாஷ் பிரபு.